வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பாதாம் பிசின் இந்த கோடை காலத்தில் நம்முடைய உடலுக்கு இயற்கையாகவே குளிர்ச்சி தரக்கூடியது. 1 அல்லது 2 சிறிய துண்டு பாதாம் பிசினை நீங்கள் ஒரு கப் தண்ணீரில் ஒரு 8 மணி நேரம் ஊற வைங்க இரவு முழுவதும். அது ஜவ்வரிசி போன்ற பவளப்பாறை போன்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லி வடிவத்தில் மாறும். ஸோ இப்போ நீங்கள் அது ஒரு 1லிருந்து 2 டீஸ்பூன் ஊற வைத்த பாதாம் பிசினை எடுத்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லது. வாரத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நன்னாரி சர்பத்து, ஜிகிர்தண்டா கூட கலந்துக்கலாம். பால் இல்லைனா மோர் கூட கலந்து எடுத்துக்கொள்ளலாம். கருப்பட்டி, பனை வெல்லத்து கூட நீங்கள் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் இயற்கையாகவே பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பிசின். ஸோ பாதாம் பிசின் நேச்சுரல் பாடி கூலண்டாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாதாம் பிசின் மிகச்சிறந்த உடல் குளிர்ச்சியூட்டியாக செயல்படும். இயல்பாகவே அது அந்த மாதிரி தான் செயல்படும். ஸோ கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் உஷ்ணம், உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கை எரிச்சல், அப்புறம் வேர்க்குரு போன்ற பிரச்சனைகள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் பிசின் பெரிதும் உதவி பண்ணும். உடல் சூட்டை தணித்து சீரான வெப்பநிலையில் வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால உடல் வெப்பம் அதிகரிக்கிறதால ஏற்படக்கூடிய தோல் தொடர்பான பிரச்சனை, மயக்கம், செரிமானம் தொடர்பான பிரச்சனை இது மாதிரி நமக்கு எதுவுமே இருக்காது. செரிமான பாதையை சரி பண்றதுக்கு, வயிற்று புண்களை நீக்கிறதுக்கு பாதாம் பிசின் நம்ம எடுத்துக்கலாங்க. வயிற்றுப்போக்கு, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் மற்றும் குடல் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமருந்தாக பாதாம் பிசின் நமக்கு செயல்படும். இப்போ ஊற வைத்த பாதாம் பிசின் ஜெல்லி போல இருக்கக்கூடிய தன்மையை பெறுவதால் அது வயிற்று சுவர்கள் இருக்கக்கூடிய அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்கள், அப்புறம் இரைப்பை எரிச்சலை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால தான் செரிமான பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்சர் எல்லாம் நீக்கணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் கட்டுப்படுத்தணும், குறைக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், வெயிட் லாஸ் ப்ராப்பராக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பாதாம் பிசினை உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்க்கலாம். நார் சத்து பாதாம் பிசினில் நிறைந்திருக்கிறதால ஸோ இது நீங்கள் ஊற வைத்து உட்கொள்ளும் போது அது வயிற்றுக்குள்ளே சென்றதும் நீண்ட நேரம் வயிறு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கும். இதனாலவே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு அந்த ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்காது. ஏன்னா அடிக்கடி பசி எடுப்பதால தான் நம்ம அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அந்த மாதிரி பசி உணர்வை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை வழங்கி நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டோம்னா தேவையற்ற துரித உணவுகளை சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதனால் பசி கண்ட்ரோல் ஆகும்போது நம்மளுடைய உடம்புல என்னென்ன ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னா, ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு நமக்கு வேண்டிய எனர்ஜியாக மாற ஆரம்பிக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். இதனால் வெயிட் லாஸ் அப்படின்றது ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். தோல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் எப்போதுமே நீங்கள் இளமை தோற்றத்தோடு தென்படுவதற்கு பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த தோலில் ஏற்படக்கூடிய பருக்கள், கரும்புள்ளிகள் மற்றும் வறட்சியை போக்கி முகத்திற்கு இயற்கையான பொலிவை பாதாம் பிசின் கொடுக்கறதுக்கான காரணம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாதாம் பிசினில் இருக்குது. ஸோ இது சருமத்தில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து ஏற்கனவே சருமத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். இதனால் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம், நீரோட்டம் இதெல்லாமே சிறப்பானது இருக்கிறதால வறட்சி அப்படின்றது நம்மளோட சருமத்தில் இருக்காது, சுருக்கம் அப்படின்றது சருமத்தில் இருக்காது. மீதி சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவாக இருந்தாலுமே அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ ஒரு இளமையான சருமத்தை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நம்மளுடைய வயசை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு பாதாம் பிசினை பயன்படுத்தணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு, உடலை பலமாக வைத்துக் கொள்வதற்கு பாதாம் பிசினை எடுத்துக்கலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி பெற வைக்கிறதுக்கு பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். பலவீனமான உடல் வாகு கொண்டவர்கள் தங்களுடைய உடல் எடையை இயற்கையான முறையில் கூட்டுறீங்க அப்படின்னா பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தேவையான சத்துக்களை வழங்கும். உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே வலுப்படுத்துறதுக்கு அது துணை புரியும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு பாதாம் பிசின் துணை புரியும். சிறுநீரக தொற்றை குறைக்கிறதுக்கு, சிறுநீரக எரிச்சலை குறைக்கிறதுக்கு பாதாம் பிசின் உதவி பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல், அப்புறம் வலி மற்றும் சிறுநீரக
சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று, அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுல பாதாம் பிசின் மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. இதனுடைய குளிர்ச்சித்தன்மை சிறுநீரகங்களை சீராக செயல்பட வைத்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரக தொற்று, எரிச்சல் எல்லாத்தையுமே பாதாம் பிசின் உங்களுக்கு வந்து குறைத்து விட்டு கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக பாதுகாக்கும். உடலினுடைய வெப்பச்சமநிலையை பராமரித்து போதுமான அளவுக்கு கழிவு நீர் பெரும்பாலும் உங்களுக்கு அந்த சிறுநீர் வழியாகவே வெளியேற்றுவதற்கு பாதாம் பிசின் உதவி பண்ணும். கை கால் எரிச்சல் மற்றும் நரம்புகளுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து தீர்வு தரக்கூடியதாக பாதாம் பிசின் இருக்குங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் வந்து பித்தத்தினுடைய அளவு அதிகரிக்கும் போது உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் கடுமையான எரிச்சல் உண்டாகும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பாதாம் பிசினை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பித்தத்தை வந்து சமன் செஞ்சு நரம்புகளுக்கு அமைதியையும் குளிர்ச்சியையும் அந்த எரிச்சலையுமே வந்து சரி பண்ணிடும். ஸோ இதனால் நரம்புகளுக்கு இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த ஓட்டம் பாஞ்சு சுறுசுறுப்பாக நம்மளுடைய நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவும் இல்லாமல் நரம்புகள் பலமாக இருக்கும். ஸோ கை கால்கள் எரிச்சல், கை கால்கள் நரம்புகள் பலவீனமாகிறது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே நம்ம வந்து வலுப்படுத்திக் கொள்வதற்கு பாதாம் பிசின் துணை புரியுங்க. மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கு பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. மூட்டுகளில் ஏற்படக்கூடிய உராய்வை குறைத்து மூட்டு வலி மற்றும் வாத வலிகளால் அவதிப்படுபவர்களுக்கு இயற்கையான நிவாரணியாக பாதாம் பிசின் வந்து செயல்படுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு ருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, கை கால்களில் ஏற்படக்கூடிய வலி, இந்த மாதிரி எலும்பு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அந்தந்த பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய உடல் எலும்பை நீங்கள் பலம் பெற வைத்துக்கொண்டு உடலை பலமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாமே பாதாம் பிசின் எடுத்துக்கலாம். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு பாதாம் பிசின் வந்து துணை புரியுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய நார் சத்து தான். அந்த டயட்ரி ஃபைபர் வந்து செரிமானத்தினுடைய வேகத்தை மெதுவாக்கி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் நீரிழிவு நோயாளிகள் மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி மிதமான அளவில் பாதாம் பிசின் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் நம்ம அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபட்டலாம். இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே நீங்கள் வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருங்காலங்களில் நீரிழிவு நோயினுடைய தாக்கம், அந்த நீரிழிவு அப்படின்ற ஒரு நோயே உங்களுக்கு வந்து இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் பாதாம் பிசின் எடுத்துக்கலாங்க. உடல் சூடு மற்றும் மன அழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் உதவி பண்ணும். இரவில் மிதமான சூடான பாலில் ஊற வைத்த பாதாம் பிசினை சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை அதை தளர்த்தி நரம்புகளுக்கு இறுக்கங்களை தளர்த்தி விட்டு ரத்த ஓட்டத்தை வந்து பாய்ச்சும் போது நிம்மதியான தூக்கத்தை வந்து நமக்கு அது பெறுவதற்கு வழிவகுக்கும். ஸோ செரட்டோன் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள், இயற்கையாகவே தூக்கம் வர வைக்கக்கூடிய ஹார்மோன்கள் எல்லாம் நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது இரவில் வந்து நம்ம இயல்பாகவே ஆழ்ந்த உறக்கத்தை வந்து பெறுவோம். அதாவது இரவு உறக்கம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் நம்ம இரவு உறக்கம் பெறும்போது தான் மறுநாள் நமக்கு ஆரோக்கியமாக நம்ம இருப்போம், உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ தூக்கமின்மை இருந்துச்சு அப்படின்னா அன்றாட வேலைகளை நம்ம சரியாக செய்ய முடியாது, அது மன அழுத்தத்துக்குமே வழிவகுக்கும். அதனால் உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை எல்லாம் தளர்த்தி மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறதுக்குமே நீங்கள் தொடர்ந்து பாதாம் பிசின் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பாதாம் பிசின் எடுத்துக்கொள்வதற்கான அந்த வழிமுறைகளை நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் அளவாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போதுமே அதை ஊற வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பயன்படுத்துறது அப்படின்றது நிறைய நன்மைகளை கொடுக்கும். உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து இயற்கையான பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக தான் பாதாம் பிசின் இருக்குது. தொடர்ந்து பாதாம் பிசினை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.